வெல்கம் டு எழில் டாக்ஸ். மகாபாரத போர் ஆரம்பிக்க போகுது. அர்ஜுனனுக்கு எதிர்த்தாப்பில் நிற்கிறது யார்? குரு துரோணாச்சாரியார், பீஷ்மர், அப்புறம் அவரோட சகோதரர்கள். இவங்களை எதிர்த்து எப்படி போரிடுவதுன்னு குழப்பத்தில் இருக்கா அர்ஜுனன். அந்த சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசங்கள் தான் கீதா உபதேசம். பாண்டவர்களோட வெற்றிக்கு ரொம்ப உதவியாக இருந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ணர் அரசாண்ட நகரம்தான் துவாரகா. கிருஷ்ணர் காலத்துக்கு அப்புறம் துவாரகா கடலில் மூழ்கியதா புராணங்கள் நமக்கு சொல்லுது. உண்மையிலேயே ஒரு நகரம் கடலுக்குள் மூழ்கிடுச்சா? இது சம்பந்தமாக அகழ்வாராய்ச்சி பண்ணாங்களா? அதில் என்னென்ன ஆதாரங்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு? இது பற்றிய தேடல் தாங்க இன்றைக்கி வீடியோ. ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, துவாரகா எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா? குஜராத் மாநிலத்தில் கட்ச் வளைகுடா ஓரத்தில் கோமதி நதிக்கரை ஓரத்தில் இருக்கிறது தான் இப்போது துவாரகான்னு அழைக்கப்படுற நகரம். இந்தியாவின் முக்கியமான புண்ணிய கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று. கடற்கரையில் ஒரு பிரம்மாண்டமான கிருஷ்ணர் கோவில் இருக்குது. இதுதான் துவாரகேஷ். கிருஷ்ண பக்தர்கள் கட்டாயமாக வழிபடுற கோவில் இது. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் பஞ்ச பாண்டவர்களோட 5 கிணறு இருக்குது. கோவிலேருந்து இந்த கிணறுக்கு போக ஒரு தொங்கு பாலமும் இருக்குங்க. பேர் என்னன்னு பாருங்களேன், சுதாமா சேது. கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு குசைலர் பேர் தான் சுதாமா. சமீபத்தில், அதாவது 2016 தான் இதை கட்டியிருக்காங்க. துவாரகேஷ் கோவிலோட இன்னொரு பேர் ஜெகத் மந்திர். 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. கல்யாண நாராயணன் இங்கே இருக்கிற பெருமாளோட திருநாமம். 5 அடுக்கு கோபுரமாக 72 பில்லரோட அழகாக இருக்குது இந்த கோவில். 2000 வருஷங்கள் பழமையான கோவில் இதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 15-16ஆம் நூற்றாண்டில் ரெனோவேஷன் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஸ்கந்த புராணம், மகாபாரதம், ஹரிவம்சம் போன்ற புராண கதைகளில் தான் கிருஷ்ணரோட துவாரகா பற்றிய குறிப்புகள் இருக்குது. அந்த துவாரகா தான் இப்போ இருக்கிற துவாரகா வாங்குகிற கேள்வி எல்லாருக்கும் வந்துச்சு. அகழ்வாராய்ச்சி பண்ணால் தானே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். என்னென்ன ஆராய்ச்சிகள் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி முடிவுகள் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போமா? ஆயிரத்தி 1963 பூனே டெக்கான் காலேஜ் ஆஃப் ஆர்கியாலஜியில் இந்த அகழ்வாராய்ச்சி தொடங்கினாங்க. டாக்டர் அன்சாரிங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் தலைமையில் ஆரம்பித்தாங்க. டாக்டர் அன்சாரி என்ன பண்ணார்னா, துவாரகாவோட நிலப்பரப்பு, இங்கே இருக்கிற சில்வர் காயின், அதாவது இங்கே கிடச்சிச்சில்ல அந்த சில்வர் காயின்ஸ், 574 ஏடியில் இருந்த கல்வெட்டுகள், இதெல்லாம் வச்சு துவாரகேஷ் கோவில் பக்கத்துலேயே ஆராய்ச்சி பண்ண முடிவு பண்ணார். அந்த ஆராய்ச்சியில் 4 வெவ்வேறு காலகட்டங்களில் கிடைச்ச பொருட்கள் கிடச்சிது. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போமா? முதல்ல 20 அடி தோண்டும் பொழுது மண்ணில் செஞ்ச கல் இருக்கும்ல, அதில் கட்டின கட்டடங்கள் கிடச்சிது. அதுக்கப்புறம் 6 அடி தோண்டும்போது சில பானைகள் கிடச்சிது. அது ஒரு சிவப்பான பளபளப்பான பானைகளாக இருந்துச்சு. அதுக்கும் கீழே சில ஆச்சரியங்கள் இருந்துச்சுங்க. என்னென்னா, அது ஒரு மண்டபத்தோட அடித்தளம், ஒரு கோவிலோட சிக்காராவாக இருந்தது. இந்த ஆராய்ச்சி முடிவுகள் படி இங்கே கிடைச்ச பொருட்கள் கட்டிடங்களோட தொன்மை கிட்டத்தட்ட 2000 வருடங்கள்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் மகாபாரதம் நடந்த பீரியட்னு பார்த்தா கிட்டத்தட்ட 8000 வருடங்கள் பழமையானது.
மேலும் ஆராய்ச்சியை தீவிரப்படுத்தணும் இல்லையா? குறிப்பிட்ட ஒரு இடத்தோட தொன்மையை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த இடத்த மட்டும் தோண்டி பார்த்தா போதுமா? அந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதியையும் ஆராயணும் இல்லையா? ஆனால் துவாரகேஷ் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் இப்போது ரெசிடென்ஷியல் ஏரியாவாக ஆயிடுச்சு. 63க்கு அப்புறம் 16 வருஷங்கள் கழித்து 1979 பிரபல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் SR ராவ் தலைமையில் பழைய பஞ்சாயத்து போர்ட் கட்டிடத்தை இடிக்க ஆரம்பித்தாங்க ஆராய்ச்சிக்காக. என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அந்த பஞ்சாயத்து போர்ட் கட்டிடத்துக்கு கீழேயே ஒரு விஷ்ணு கோவிலோட அடித்தளம் ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு இருந்துச்சு. இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. மிகப்பெரிய விவாதங்களுக்கு பிறகு மேலும் தோண்டி பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. வெவ்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்ட 3 கோவில்கள் அடுக்கடுக்காக, அதாவது ஒன்று மேலே ஒன்று இருந்தது கண்டுபிடிச்சாங்க. செவ்வக வடிவான ஸ்டோன் வாலும் அந்தந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்களும் கிடச்சிது. லைக் பானை, உடஞ்ச சிவப்பு வண்ண மண் பொருட்கள், இந்த மாதிரி. இதில் கீழே இருந்த கோவில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. SR ராவ் மற்றும் அன்சாரி ஆராய்ச்சிகளின்படி கிட்டத்தட்ட 8 துவாரகா நகரங்கள் வெவ்வேறு காலத்தில் கட்டப்பட்டவைன்னு தெரிய வருது. அன்சாரி சொல்கிறது இதோட காலகட்டம் 2000 வருடங்கள் பழமையானது. SR ராவ் கூற்றுப்படி பார்த்தா 15ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறதுனால இந்த நகரத்தோட தொன்மை 3500 வருடங்கள் பழமையானதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. நிலத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வு மூலமாக இதுதான் கிருஷ்ணரோட துவாரகான்னு நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை. அப்போ என்ன செய்யலான்னு யோசித்தாங்க. மகாபாரதத்தில் துவாரகா கடலில் மூழ்கிடுச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லை. ஸோ கடலில் ஆராய்ச்சி பண்ணால் ஏதாச்சும் ஆதாரங்கள் கிடைக்கும்னு நினச்சாங்க. கடல் ஆராய்ச்சி செய்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக என்ன? நிறைய ஃபண்டும் தேவைப்படும்ல. துவாரகாவிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் கட்ச் வளைகுடா பக்கத்தில் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள சின்ன தீவு ஒன்று இருக்குது. அதுதான் பெட் துவாரகா. அந்த தீவுக்கு படகு சவாரி மட்டுமே இருந்துச்சு. SR ராவ் அந்த தீவுக்கு பக்கத்தில் கடலில் ஆராய்ச்சி பண்ண முடிவு செஞ்சார். ஆராய்ச்சி முடிவில் அங்கே இருந்து நிறைய பழங்கால பொருட்கள் எடுத்தாங்க. அது எல்லாமே ஹரப்பா காலத்துக்கு பிந்தையதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஏற்கனவே இந்த நகரத்தோட பழமை 3500 ஆண்டுகள்னு சொன்னாங்கல்ல. கிட்டத்தட்ட அதே காலம்தான்னு இதுலேயும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் முக்கியமான ஆச்சரியமான விஷயம் கிடைச்சிது. அது என்னென்னா, ஒரு உடஞ்ச கப்பலோட பாகங்கள், கல்லாலான நங்கூரம், இதெல்லாம் ரோம் நகரத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அப்போவே இந்தியாவுக்கும் ரோமிற்கும் இடையே வணிக தொடர்பு நடந்ததுக்கு இல்லையா. இப்போ இந்த இடம் ஒரு சுற்றுலாத்தலமாக இயங்கிட்டு இருக்கு. ஈஸியாக போய் பார்க்குறதுக்கு சுதர்சன் சேதுன்னு தொங்கு பாலம் கட்டி சமீபத்தில் தான் ஓப்பன் பண்ணாங்க. அடுத்ததாக கடலில் ஆய்வு செய்ய தேர்ந்தெடுத்த இடம் கோமதி நதியோட ஆற்றங்கரையில் சமுத்திர நாராயணன் கோவிலுக்கு நேராக 200 மீட்டர் டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறாங்க. அங்கே முதல்ல கிடைச்சது என்னென்னா, பாறைகளால் அடுக்கப்பட்ட கருங்கல் சுவர் ஒன்று. துவாரகேஷ் கோவிலோட கோபுரம், சமுத்திர நாராயணன் கோவிலோட கோபுரம், அப்புறம் லைட் ஹவுஸ், இது மூணையும் மார்க்கிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு கடலில் ஆய்வு பண்ணாங்க. 1983 1994 வரைக்கும் 11 வருடங்கள் நடந்த கடல் ஆய்வு மூலம் நமக்கு என்னென்ன விவரங்கள் கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கருங்கற்களால் ஆன கோட்டை சுவர், ரெண்டாவது எல் ஷேப்பில் அப்புறம் அரை வட்ட வடிவத்தில் கற்கள், மூணாவது கோட்டை சுவர்கள் இடிஞ்சு விழுந்ததற்கான சான்றுகள், நாலாவது ஒரு செவ்வக வடிவ கட்டிட அமைப்பு, அப்புறம் அஞ்சாவதா உடைந்த தூண்கள், ஆறாவதா முக்கோண வடிவ கல், அதில் 3 துளைகளோட
அதாவது தூண் வச்சு செட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான கற்கள். இது மட்டும் இல்லைங்க, ஒரு துறைமுகம் இருந்ததற்கான முழு கட்டமைப்பும் உள்ளே இருக்குது. அப்புறம் கற்களாலான உட்காரும் பலகை, அப்புறம் செப்பு குவளை, பித்தளையில் செஞ்ச பூஜை மணி, இதெல்லாம் அங்கே ஆய்வில் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இந்த ஆராய்ச்சிப்படி பார்த்தா ஒரு வலிமையான கோட்டையோட ஒரு பெரிய நகரம் இருந்திருக்கு. அது கடலில் மூழ்கிடுச்சின்னு தெரிய வருது. ஆனால் அது ஸ்ரீ கிருஷ்ணரோட துவாரகா தானா என்ற கேள்விக்கு எஸ்ஆர் ராவ் என்ன சொல்கிறாருன்னா, புராண கதைகளில் சொல்லி இருக்கிற கட்டிட அமைப்பும் புவியியல் அமைப்பும் இப்போது இங்கே இருக்கிறதும் ஒத்து போகிறதா சொல்கிறார். ஆனால் இது பற்றி மேலும் பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நாம் வர முடியும். லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, துவாரகாவில் மூழ்கி இருக்கிற நகரத்தை நீர்மூழ்கி கப்பலில் போய் பார்க்க ஏற்பாடு பண்ண போகிறாங்க. குஜராத் கவர்மெண்ட்டும் மெக்கசான் டார்க்யார்ட் கம்பெனியும் சேர்ந்து செய்கிறதா ஒரு திட்டம் இருக்குது. டிஜிட்டல் ரீக்ரியேஷனில் துவாரகா சிட்டியும் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. புராண இதிகாசங்களின்படி ஸ்ரீ கிருஷ்ணரோட துவாரகா இதுதான்னும் அவரோட அரண்மனை இங்கே தான் இருந்ததுன்னும் லட்சக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படுது இந்த இடம். எது எப்படி இருந்தாலும் ஒரு அழகான நகரம், ஒரு வெல் பிளான்டு சிட்டி கடலுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. நாம் ஏற்கனவே பூம்புகாரில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி. இது போல் பல கட்ட ஆய்வுகள் மூலமாக தான் நம்ம வரலாறை நாம் தெரிஞ்சுக்க முடியும்ல. பூம்புகாரில் நடந்த கடல் ஆராய்ச்சி பற்றி கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.